காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் சோனியா காந்தி அம்மையார் மேலையும் ராகுல் காந்தி அவர்கள் மேலையும் அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க, குற்றப்பத்திரிகை. எந்த பிரயத்தனம் இல்லாமல், எந்த கஷ்டம் இல்லாமல் 2000 கோடி ரூபா சொத்து, நேஷனல் ஹெரால்டுடைய சொத்து அப்படியே சோனியா காந்தி ராகுல் காந்தி அம்மையாருடைய குடும்ப சொத்தாக மாறி போச்சு. 50 லட்சம் ரூபா காங்கிரஸ் கட்சிக்கு பணத்தை கொடுத்துட்டு 2000 கோடி ரூபா நேஷனல் ஹெரால்டு சொத்தை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஆட்டையை போட்டாங்கிறதா இவ்வளோ பெரிய பிரமிப்பை ஊட்டுகிற மிகப்பெரிய ஊழலர். இன்னும் சொல்ல போனால் திமுக காரன் கேட்டாலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க. இது நம்மளாலே கற்பனை பண்ண முடியாத ஊழலாக இருக்கே அப்படின்ற அளவுக்கு அவங்களே கற்பனையில் மிஞ்சுகிற ஊழலை காங்கிரஸ் செஞ்சுருக்கு. நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்டாங்க. நீதிமன்றம் விலக்கு தர மறுத்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி சம்மன் வாங்கினாங்க. அப்போ இருந்து அவங்க அக்யூஸ்டு தான், வெயிலில் தான் இருக்காங்க, பிணையில் தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் சோனியா காந்தி அம்மையார் மேலையும் ராகுல் காந்தி அவர்கள் மேலையும் அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க, குற்றப்பத்திரிகை. நேஷனல் ஹெரால்டு வழக்குன்னு பேர். இன்னைக்கு நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஊடகங்களை சந்திக்க சொல்லி எங்களுக்கு தேசிய தலைமையிலிருந்து குறிப்பு வந்ததுனால உங்களுக்கு உடனடியாக தகவல் சொல்லி இன்னைக்கு 3 மணிக்கு நாம் சந்திக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. இது நமக்கு தெரியும். 2012 டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் இதை ஒரு வழக்காக மாற்றினார். பாட்டியாலா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தான் இது அதுக்கப்புறமா அது காட்டு தீ மாதிரி பரவிச்சு. இந்த நேஷனல் ஹெரால்டுனா என்ன, அதுக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள் என்னன்னு சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் சொன்னால் அது ரொம்ப நேரம் ஆகும். சுருக்கமான வரலாறு என்ன, 1937 ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் நேஷனல் ஹெரால்டு. அது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இது தேச விடுதலைக்காக, நம்ம நாட்டினுடைய தேசபக்தர்கள் தேசியம் சம்பந்தமான கருத்துக்களை ஆங்கில ஆட்சியின் போதும் சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு. இது ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது ஜவஹர்லால் நேரு. ஏஜேஎல்னு ஒரு நிறுவனம் ஆரம்பித்தார், அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படின்னு 1937 ஆரம்பித்த நிறுவனம் அது. அதுக்கு 5000 பேர் பங்குதாரர்கள். அந்த பங்குதாரர்கள் எல்லாருமே சுதந்திர போராட்ட தியாகிகள் தான், வேற யாருக்கும் அதில் அனுமதி இல்லை. அப்போ எப்படி பண்ணாங்க, 100 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் பங்கு, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் பங்குகள். இந்த 100 ரூபா வேல்யூவில் 2000 பங்குகள், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஆச்சு. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் 30,000 பங்குகள், அது ஒரு 3 லட்ச ரூபா ஆச்சு. அப்படியே 5 லட்சம் ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த நேஷனல் ஹெரால்டு. சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் கட்சி இதை தனதாக்கி கொண்டது. இது தொடர்ந்து வரணும்னு நினச்சி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாங்க. இந்த நேஷனல் ஹெரால்டுக்கு நாடு முழுக்க 2000 கோடி ரூபாய்க்கான அசட்ஸ் கிரியேட் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு போபாலில், பல இடங்களில், மும்பையில், லக்னோவில், இங்கே எல்லாம் அலுவலகங்கள் வந்தது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்தது, பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்தன. ஹிந்திலையும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஹிந்தி பதிப்பு வந்தது. இப்படி அதனுடைய அசட் வேல்யூ 2000 கோடி ரூபாய்க்கான அசட் வேல்யூஸ் கிரியேட் ஆச்சு. அதனுடைய ட்ரஸ்ட் வந்து ஏஜேஎல் ட்ரஸ்ட். இப்போ இடையில இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சர்க்குலேஷன்லாம் குறைஞ்சு நலிவடைய தொடங்குது. அப்போ அவங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுது நேஷனல் ஹெரால்டுக்கு. எப்போ எல்லாம் நிதி நெருக்கடி வருதோ அப்போ எல்லாம் அவங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து கடனாக பணம் பெற்று, வட்டி இல்லாத கடனாக பணம் வாங்கி அவங்க பத்திரிகை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க சேர்ந்த பணம் 90 கோடியே 25 லட்சம் ரூபா கடன். 90 கோடியே 25 லட்ச ரூபா கடன் காங்கிரஸ் கட்சிக்கு நேஷனல் ஹெரால்டு கொடுக்க வேண்டிய கடன் தொகை. அப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. 2010-11 யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய இயக்குனராக ராகுல் காந்தி பொறுப்பேற்கிறார், டைரக்டராக. அடுத்த 1 மாதத்தில் அந்த இயக்குனராக சோனியா காந்தி அம்மையாரும் பொறுப்பேற்கிறார். அதுலேயே சாம் பிட்ரோடா இருக்கார், துபே அப்படின்னு அவங்களுடைய மீடியா அட்வைசர் துபே அதில் இருக்கார். இப்படி அவங்களும் பொறுப்பேற்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 38% பங்குகள் ராகுல் காந்திக்கும், இன்னொரு 38% பங்குகள் சோனியா காந்தி அம்மையாருக்கும், மீதமுள்ள பங்குகள் மற்றவங்களுக்கு மோதிலால் ஓரா, சாம் பிட்ரோடா, துபே இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து
மீதமுள்ள 24% பங்குகளாக அந்த யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்குது. இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்னா, காங்கிரஸ் கட்சி யங் இந்தியா நிறுவனத்துக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நேஷனல் ஹெரால்டு 90 கோடி கடன் கொடுக்கணும், அந்த பணத்தை நீங்கள் வசூலித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது அந்த யங் இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா, ஏஜேஎல் நிறுவனத்தை, எல்லாமே காங்கிரஸ் தான், காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் தான், ஏஜேஎல்லும் காங்கிரஸ் தான், யங் இந்தியாவும் காங்கிரஸ் தான், இந்த நிறுவனம் தொடர்பு கொண்டு நீங்கள் புதுதாக பங்கு பத்திரம் வெளியிடணும், அதில் சந்தையில் வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு கட்டிடலாம், ஆனால் அதுக்கப்புறமா ஏஜேஎல் நிறுவனத்தினுடைய எல்லா பங்குகளையும் யங் இந்தியா வாங்கிவிடும், கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த 90 கோடி 25 லட்சம் ரூபாயை கட்டியாச்சு. ஏஜேஎல் நிறுவனத்தினுடைய, அதாவது நேஷனல் ஹெரால்டினுடைய அத்தனை பங்குகளும் யங் இந்தியா நிறுவனத்துக்கு மாறிடுச்சு. இதில் ஏஜேஎல் நிறுவனத்தினுடைய எந்த பங்குதாரர்கிட்டையும் அனுமதி கேட்கல, அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கலை. 1037 பங்குதாரர்கள் இருந்தாங்க ஏஜேஎல்ல. அதில் நிறைய பேர் வயசானவங்க, தியாகிகளாக இருந்து இறந்து போனது போக மிச்ச சொச்சமெல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட யார்ட்டையும் ஒப்புதல்லாம் கேட்கவில்லை. முழுமதியாக அது யங் இந்தியாவுக்கு மாறிடுச்சு நேஷனல் ஹெரால்டு. இப்போ என்னாச்சுன்னா, எந்த பிரயத்தனம் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் 2000 கோடி ரூபா சொத்து, நேஷனல் ஹெரால்டுடைய சொத்து அப்படியே சோனியா காந்தி ராகுல் காந்தி அம்மையாருடைய குடும்ப சொத்தாக மாறி போச்சு. கல்கத்தாவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் 1 கோடி ரூபா இந்த யங் இந்தியா நிறுவனம் வாங்குறாங்க, ட்ரஸ்ட்டுக்கு பணம் வருது. அந்த 1 கோடி ரூபாயில் 50 லட்சம் ரூபாயை காங்கிரஸ் கட்சி கொடுக்குது யங் இந்தியா நிறுவனம். ஏன்னா இந்த கடனை வசூல் பண்ணி கொடுங்க நேஷனல் ஹெரால்டுன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கான கமிஷனா அல்லது ஏதோ ஒரு குட்வில் அமௌண்ட்டுன்னு வச்சுங்க, 50 லட்ச ரூபாய் காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டு, 50 லட்சம் ரூபா காங்கிரஸ் கட்சிக்கு பணத்தை கொடுத்துட்டு 2000 கோடி ரூபா நேஷனல் ஹெரால்டு சொத்தை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஆட்டையை போட்டாங்கங்கிறது தான் வழக்குங்க. அதுதான் எஃப்ஐஆர். இது வழக்காக மாறிச்சு. அதில் எஃப்ஐஆர் வந்தது முதல்ல. அப்போது அவங்க நாங்கள் நீதிமன்றம் சம்மனே வாங்க மாட்டோம்னாங்க. நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுலேருந்து விலக்கு கேட்டாங்க. ராகுலுக்கும் சோனியாவுக்கும் நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜராகி பெயிலில் வந்தாங்க. இப்போயுமே அவங்க பெயிலில் தான் இருக்காங்க. நேஷனல் ஹெரால்டு கேஸில் அவங்க 2 பேருமே அக்யூஸ்டு தான், பெயிலில் இருக்காங்க. இப்போது இடி எனக்குமே ஒரு எஃப்ஐஆர் வருது, இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுன்னா இடி அங்கே போகும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகும். அதை இடியும் வழக்காக மாற்றும், அமலாக்கத்துறை விசாரிக்கும், அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் போடும். அப்படி இன்னைக்கு 988 கோடி ரூபாய்க்கான முறைகேடு நடந்திருக்கிறது, நேஷனல் ஹெரால்டுடைய சொத்துக்கள் அப்படி மாறி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இடி வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். இதை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி ஏதோ இடியை வச்சுக்கிட்டு எங்கள் மேலே பழி வாங்குறாங்க. நாடு முழுக்க ஒரு பெரிய கேம்பெயின் பிஜேபி. இதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வழக்கு 2012 பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பாட்டியாலா உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு, சுப்பிரமணிய சாமி அவர்கள் போட்ட வழக்கு. அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த வழக்கு வரும்போது மோடி பிரதமரெல்லாம் இல்லை. இன்றைக்கி இடிக்கு அவங்க பதில் சொல்லணும். அதே நேரத்தில் ராபர்ட் வதேரா மேலேயும் இன்றைக்கி இடி ஒரு ஸ்க்ரூட்டினி பண்ணியிருக்காங்க. 5 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க. ரெக்கார்டட் என்கொயரி, இன்ட்ரோகேஷன் எல்லாத்தையுமே அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து இன்னொரு விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் மேலேயும் பண பரிவர்த்தனையில், மணி லாண்ட்ரிங்கில் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்போ வதேராவும் இன்றைக்கி இடியில் விசாரணையில் போய் பதில் சொல்லியிருக்கிறாரு. சோனியா அம்மையார் மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் இடி வந்து இன்றைக்கி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இது நாடு முழுக்க ரொம்ப முக்கியமான செய்தி. காங்கிரஸ் கட்சி தேசத்தின் சொத்தை லூட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஒரு ஆளுங்கட்சியாக இத்தனை ஆண்டுகள் இருந்த கட்சி பெரிய லஞ்ச ஊழல்களில் இறங்கி என்னெல்லாம் பண்ணாங்க, தேசத்தின் சொத்தையே தனதாக்கிட்டாங்க, தேசத்தை தனதாக்கிட்டாங்கன்றதெல்லாம் பழைய ஃபேஷன். தங்கள் கட்சியின் சொத்தையே குடும்ப சொத்தாக மாற்றுறாங்கன்றது புது ஃபேஷன். இது உலக வரலாற்றில் எங்கேயுமே இல்லை. நீங்கள் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 2000 கோடி அசட்டை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்ம ட்ரஸ்ட்டுக்கு எடுத்துக்கலான்னா இது ரொம்ப பெரிய ஸ்கேண்டல், ரொம்ப பெரிய ஸ்கேம். இது ஊழல். இது வந்து நிச்சயமாக உண்மை வெளியில் வரும். அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும், நீதிமன்றத்திலையும் பதில் சொல்லணும், மக்களுக்கும் பதில் சொல்லணும். இதுக்கு பின்னால் சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், அவங்கெல்லாம் 1937 கொடுத்த பங்கு பணம், ஷேர், அவங்க என்ன நோக்கத்துக்காக உருவாக்குனாங்களோ அந்த நோக்கம், இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய பிரமிப்பை ஊட்டுகிற மிகப்பெரிய ஊழலாக இருக்குது.
இன்னும் சொல்ல போனால் திமுக காரன் கேட்டாலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க. இது நம்மளாலே கற்பனை பண்ண முடியாத ஊழலாக இருக்கே அப்படின்ற அளவுக்கு அவங்களே கற்பனையில் மிஞ்சுகிற ஊழலை காங்கிரஸ் செஞ்சுருக்கு. அதை இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் சொல்லணும். நேஷனல் ஹெரால்டு என்பது பொது சொத்து. நேஷனல் ஹெரால்டு என்பது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய சொத்து. நேஷனல் ஹெரால்டு என்பது இந்த நாட்டினுடைய தேசியத்தை மக்களுக்கு எடுத்து செல்கிற விதமாக வந்த அந்த ஒரு உணர்வு. அதை இன்னைக்கு ஒரு குடும்பம் தனதாக்கி கொண்டிருக்கிறது என்றால் அதை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வன்மையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம். இடி அமலாக்கத்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டையோ அவங்களுடைய விசாரணையோ அரசியல் ரீதியாக அதை கொச்சைப்படுத்தாமல் அவங்க அமலாக்கத்துறைக்கு முன்னால் ஆஜராகி அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு முறையாக விளக்கம் கொடுத்து நீதிமன்றத்தில் அவங்க தங்களை நிரபராதிகள் என்று சொல்லி அவங்க வெளிவந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதுவரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அவர்கள் நீதிமன்றத்துக்கும் கடமைப்பட்டவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால மக்களுக்கும் அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. 2012 பாட்டியாலா நீதிமன்றத்தில் வந்த கேஸு அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்து வழக்கு நடக்குது. மோடி பிரதமராக முன்னாலே அவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த சம்மனை வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க ராகுல் காந்தி, சோனியா காந்தி. நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்டாங்க. நீதிமன்றம் விலக்கு தர மறுத்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி சம்மன் வாங்கினாங்க. அப்போ இருந்து அவங்க அக்யூஸ்டு தான், பெயிலில் தான் இருக்காங்க, பிணையில் தான் இருக்காங்க. இதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம்ங்கிறது தான் பிஜேபி தரப்பில் சொல்கிறோம். நீங்கள் நிரபராதி என்றால் நீதிமன்றத்தில் நிரூபித்து வெளியில் வாங்க. அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளை நீதிமன்றத்தில் சந்தித்து வெளியில் வர்றது தான் நியாயமாக இருக்கும். எல்லாரும் பிரமிக்கிற ஊழல் அது. இப்படி 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு 2000 கோடி அசட்டை ஆட்டையை போடலான்னா, அதனால தான் நான் சொன்னேன் திமுக காரங்களே வியந்து போகிற ஊழல்.